بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழனைத்தும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சத்திய மார்க்கத்தை இந்த மனித குலத்திற்கு அருட்கொடையாக வந்து அறிவித்து வாழ்ந்து காட்டிய அல்லாஹ்வின் இறுதி தூதர் அன்னலம் பெருமானான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்தம் குடும்பத்தினர் மீதும் நல்ல தோழர்கள் மீதும் இறைவனுடைய வழிகாட்டுதலை ஏற்று நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஏகத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையுடைய மிக முக்கியமான அம்சமாக ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவன் எவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லதீன யுமினூன பில் கைபி, அவன் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து நல்வழியிலே செலவிட வேண்டும் என்கின்ற கட்டளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஈமான் என்று சொல்லக்கூடிய இறைநம்பிக்கை கொண்ட அனைவர்களும் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று சொல்ல அடுத்த வினாடியே நம்மீது கடமையாகக்கூடிய மிக முதன்மையான கடமை என்னென்று சொன்னால் தொழுகை தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவ்வளுமா யுஹாஸபிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே மனிதர்களை விசாரிக்கின்ற பொழுது அந்த விசாரணையுடைய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஃபமன் சலுஹத் சாயிரு அமலிஹி, யாருடைய தொழுகை சீரானதாக சரியானதாக முறையான முறையில் யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சரியானதாக ஆகும். யாருடைய தொழுகையாகிறது பாழானதாக தொழாதவனாக யாருடைய ஒரு நிலைமை அமைந்து விடுகிறதோ அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் பாழாகிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கு பல்வேறு விதமான கடமைகளை அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை வானத்திற்கு அழைத்து மெஹராஜ் என்கிற பயணத்திலே 3 விதமான ஒரு அருள்கொடைகளை ரசூலுல்லாஹ் கொடுக்குறான். எல்லா கடமைகளும் பூமியில தான். ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் 3 விதமான ஒரு அன்பளிப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான். அதில் முதன்மையானது 5 நேர தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமை தான். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். இந்த உலகிலே பல இடங்களில் முஸ்லிம்களுக்கு அழிவுகள் ஏற்பட்டாலும் கூட ஒரே அடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை கொடுத்தான் அல்லாஹ் அனுப்புகிறான். இதில் இறைவன் தன்னளவில் அழைத்து தனக்கு நெருக்கமான மிக முக்கியமான கடமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை வானத்திற்கு அழைத்து தந்த தொழுகை
நாம் அந்த விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தொழுகை என்பது இறைவனிடத்திலே பேசக்கூடிய ஒரு அம்சமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. போய் தொழுகைக்கு நிற்கிறோம், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகின்றோம். கட்டியது பின்பாக நாம் ஓதுகின்ற சூரத்து ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அந்த அல்ஹம்து சூரா இருக்கிறது. அது இறைவனிடத்திலே பேசக்கூடிய அம்சமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாக அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறானான், ஹமிதனி அபதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்வானான். இப்படியாக ஒவ்வொரு வார்த்தைக்குமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் போற்றி புகழ்ந்து அவனிடத்திலே உதவி தேடி அவனிடத்திலே பரிகாரம் தேடி அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற என்ற அல்லாஹ் பதில் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கணும். தொழுகைன்னு ஒரு வார்த்தை தான், நம்ம சாதாரண தொழுகை தான் நம்ம நினைக்கிறோம். இந்த தொழுகையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 90க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான், வகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்குமான மிக முதன்மையான கடமை ஒரு மூமின் தொழணும். வமன் கஃபர, யார் மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே ஒரு மனிதன் தொழுகை விடுகின்றானோ அவன் அல்லாஹ்வை நிராகரித்திட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் தொழுகை எவ்வளவு முக்கியமானது. நிறைய நம்மளாம் தொழுகிறோம், ஜும்மாவிலே நிறைந்து வெளியக்கூடிய இடம். நான் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், பள்ளிவாசல் நிறையுது, நிறைய தான் செய்யும். ஜும்மாவிலே நிறையாத கூட்டமா? பள்ளிவாசல் நிறைந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய அருளை தேடி வந்திருக்கிறோம். அடுத்த வக்தோட நம்ம நிலைமை என்ன? அல்லாஹ் அசரை கடமையாக்கலையா? நமக்கு சுபுடைய நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கலையா? 5 நேர கடமை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுபஹை எடுத்துக்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேரத்திலே ஓதப்படுகின்ற அந்த குர்ஆன் இருக்கிறது நாளை மறுமையிலே நமக்கு சாட்சி அளிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற பொழுது, ஃபஜ்ர் நேர தொழுகை நாம் எவ்வாறு இருக்கிறோம்? காண ஆளகணும். என்னப்பா ஜும்மாவுக்கு வந்தாலும் விளையாட்டாக ஒரு சகோதரர் சொல்லுவார், ஜும்மாவில் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வைங்க, யார் யாரெல்லாம் அசலில் காணாம தேடி போய் ஆளை கூப்பிட, எங்கப்பா அவனை பார்த்தேன்னா ஜும்மாவில் பார்த்தோம் உன்னை காணமே என்று என்கின்ற நிலையில் தான் நம்முடைய நிலை இருக்கிறதே ஒழிய அசரு தொழுகை என்பது சாதாரண விஷயமா? ஒவ்வொரு தொழுகையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிக்காட்டான் திருமறையிலே, அகீமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸ், சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து வரக்கூடிய அந்த தொழுகையும் இறைவனுடைய இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொல்லிவிட்டு, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படுகின்ற குர்ஆனாகிறது நாளை மறுமையிலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், அந்த சுபுடைய நேரத்துடைய தொழுகையில் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒருவர் சுபுடைய நேரத்துடைய தொழுகையுடைய நன்மை அறிகின்றாரோ, இஷாவுடைய நேரத்துடைய தொழுகையை அறிந்தான்னு சொன்னால், லவ் அதௌஹுமா வலவ் ஹபுவா, தவழ்ந்தாவது வருவாங்க. கால் செயல்பட இயலாதவர்கள், கால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த நிலையாக இருந்தாலும் கூட நான் இவருடைய நன்மையை அடைவேன் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருவேன் என்பதாக வரக்கூடியவர்களாக இருப்பார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற பொழுது நமக்கு என்ன பிரச்சனை? சொன்னாங்கல்ல, ஒரு மனிதன் சுபு தொழுவதற்கு முன்பாக இரவிலே தூங்குகின்ற பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகள் போடுகின்றான். அவன் சுபுவுக்கு எழுகின்ற பொழுது முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, ஒளி செய்கின்ற பொழுது 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, 3வது தொழுகைக்காக நிற்கின்ற பொழுது 3வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. எவர் தொழாமல் தூங்குகின்ற அவன் காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. நாம எந்த நிலையில் இருக்கோம்? ஷைத்தான் தான் நம்ம சொந்தக்காரங்களா? ஷைத்தான் தான் உறவினரா? சைத்தான் நம்ம கேட்டுருவோமா? சைத்தான் சொல்வானான், வல்லையில் தொவையிலோன்னு, இரவு ரொம்ப டைம் இருக்குப்பா, இப்போ தானே வாங்க சொல்கிறாங்க, இப்போ தானே சொல்ல போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காம சொன்னாங்க என்பதாக மனிதனை வழிகெடுப்பதாக அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து நம்மளை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் தூண்டுகின்ற பொழுது ஷைத்தானுக்கு மாட்பட வேண்டுமா?
எவ்வளவு முக்கியமான தொழுகை, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு, நம்ம எல்லாத்துக்கும் அல்லாடுறோம், அது நடக்கணும் இது நடக்கணும், நாளைக்கு இந்த வேலை முடிச்சாகணும், பல டென்ஷன். நாளைக்கு இந்த பெரிய லிஸ்ட் வச்சுருப்போம், அங்கே போகணும் இங்கே போகணும் தஞ்சாவூர் போகணும் கும்பகோணம் போகணும், வாகன வேலை இருக்குது, அந்த வேலை எல்லாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுபஹ், யார் சுபுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ பஹுவ பி திம்மத்தில்லா, அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துட்டான். அல்லாஹ் பொறுப்பேற்று உனக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுப்புங்கிறான். அல்லாஹ் நாம் நம்பலை. ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லட்டும், நாங்கள் எங்கள் வழியில் இருப்போம், நாங்கள் தூங்குவோம், எத்தனை மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்போம், சுபுடைய தொழில் முக்கியத்துவம் இல்லை என்பதாக நான் நினைத்துக் கொள்வதா? இன்னைக்கு உம்மத் சமுதாயம் எங்கே போய் நிற்குது? இஸ்லாமிய சமுதாயத்தை நம்ம பேசுவோம், அவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, நாம சரியாகுமா? உண்மையான மூமினா இருக்கிறோமா? ஒரு மூமின் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முதன்மையான கடமையாக இருக்கக்கூடிய தொழிலை விஷயம் நாம் எந்த அளவு நடந்து கொள்ள வேண்டும்? இறை தூதருடைய வரலாறு பார்க்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே நீங்கள் தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தினரை ஏவுங்கள், வஸ்தபிர அலைஹா, நீ சொன்னதோடு இருந்துடாத, நீ அதில் உறுதியாரு. நம்ம சில ஆளுங்க, டேய் தொழுவு போடா, எழுப்புற பிள்ளை தொழுவு போ வரட்டு, தொழுவு போடா, பள்ளியாசல் போடா, இமாம் திட்டுவார், அஜத்தை ஏசுவார், இருப்போ இவர் கிடையாது, இவர் கடமை இல்லையா? இவர் மீது பெற்றோர்களாக இருக்கிற மீது கடமை இல்லையா? நாம் தூங்கத்தான் வேண்டுமா? நாம் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சூரத் நூர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ பள்ளியாசை வளைச்சு காட்டுறோம். பள்ளிவாசல்கள் விதவிதமான முறையில் அழகிய முறையிலே கட்டப்படுகின்ற பள்ளிவாசல் என்பது இருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகின்றான், வ மஸாஜிதுன் அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீ இஸ்முஹு, அதனெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறானா கட்டளை இருக்குனால பள்ளிவாசலை அமையுங்கன்னு சொல்லிட்டு, பள்ளிவாசல் ஏன் தெரியுமா? பெருமை பாராட்டுறதுக்கா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கள் பள்ளியாசம் தான் பெருசு, இதை விட்டால் பள்ளியாசம் இல்லை, இதில் அழகு என்ன, இதனுடைய லைட்டிங் என்ன, ஃபேன் என்ன, ஏசி என்ன, பெருமை பாராட்டுவதற்கா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் அமைக்கப்பட வேண்டும். யுذ்கர ஃபீ இஸ்முஹு, அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும். சப்பிஹு பில் குதுபி வல் ஆசால், காலை மாலையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யப்பட வேண்டும். எத்தனை பள்ளிவாசல் அப்படி இருக்குது, எத்தனை இறை இல்லங்கள் காலை மாலையிலே சுபுகளும் அசருடைய நேரத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறதா? கூட்டம் கூட்டமாக வந்து தொழுவதற்கு ஆயத்தமாக நான் வருகின்றோமா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சொல்லலாம், நமக்கு என்ன ஆயுசா, நமக்கு என்ன அவ்வளோ வயசாகி போச்சா, 5 நேரம் தொழுவேன்னு கடமையா, ஏதோ ஒன்று தொழுகிறோமா பத்தாதா, ஜும்மா தொழுகிறோமா பத்தாதா, ஏதோ லொஹர் தொழுகிறோம், அந்த சைடு போகிறோம் தொழுகிறோம், மகரிபு அப்படியே போகிறோம், மகரிபு தொழுகிறோம், டீ குடிக்கிறோம், அப்படியே போகிறோம், கடத்தர் போகிறோம், இஷாவுக்கு அந்த சைடு வந்தால் தொழுவோம். இப்படி நேரம் கிடைத்த நேரத்தில் தொழுவது தான் தொழுகையா? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூத்தா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அந்த டயத்தில் தொழுகிறான், அந்த நேரத்தில் தொழுங்க. முக்கியத்துவமே தெரியல. இறை தூதருடைய வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சொன்னார். வதுக்குர் ஃபில் கிதாப் இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? அவருடைய வரலாற்றை நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு, அவர் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தன்னுடைய குடும்பத்தினர்களை தொழுவதற்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, வகான இந்த ரப்பிஹி மரதியா, அதனால் அல்லாஹ்விடத்திலே திருப்தி கொள்ளப்பட்ட அடியாராக இருந்தார். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் கிடைக்கும். நாம் தொழணும், பெற்றோர்கள் நாம் முன்னுதாரணமாக இருந்து நாம் தொழணும், நாம் பிள்ளைகளை தொலை செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்தை தொழிலாளிகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டுமா இல்லையா? யார் தொழுவார்? அவங்க நிர்வாகிகள் போயிடுவாங்க, நான் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் தொழுவார், செயலாளர் தொழுவார், பொருளாளர் தொழுவார், துணைத் தலைவர், அணி செயலாளர், அவர் இவர் தொழுவார், அவங்க பார்த்துக்குவாங்க. சில பள்ளியாசனம் அவங்களுக்கு காணுமா சொல்கிறாங்க, நம்ம கேள்விப்படுறோம், நிர்வாகிகளே வஜருக்கு காணும். முடியலப்பா, என்ன முடியல, என்ன காரணம் அல்லாட்ட சொல்ல போகிறோம்?
அந்த தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சூரத் நூர் என்கின்ற அத்தியாயத்திலே அந்த வசனத்திலே தொடர்ச்சியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஃபீஹி ரிஜால், அந்த பள்ளிவாசலை சேர்ந்த அந்த சமுதாய மக்கள் சில ஆண்கள் இருப்பார்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன், அவருடைய வியாபாரமோ வலாபையுன் அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அண்ட் திக்ரில்லா அல்லாவை நினைப்பதை விட்டும் தடுக்காதுங்கிற அல்லாஹ். வியாபாரத்தை காண சொல்லக்கூடாதுங்கிற அல்லாஹ். சொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் சொன்னான். ஒரு உண்மையான முஃமின், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடியவன், எனக்கு வியாபார கடை இருக்குங்க, கடையை பூட்டிலாம் என்னால் தொல்ல முடியாது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலை சம்மந்தப்படுத்தான் சொல்கிறான்ல. நிறைய பேர் கடையில் தொழுகிறாலாம் இருக்காங்க. தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர்த்து வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? பள்ளிவாசலோடு தான் சொன்னாலாம். ஃபீ புயூத்தின் அதினல்லாம் அன் துர்ஃபா ஃபீ அஸ்முஹு என்று தொடர்ச்சியாக சொல்லுங்க. இந்த வசனத்தை தான் அல்லாஹ் சொல்லிக்கா. ரிஜால் ஃபீஹி ரிஜால், அந்த பள்ளிவாசலை சேர்ந்த சில ஆண்கள் இருப்பார்கள். லா துல்ஹிம் திஜாரத்தும் வலா பைஅன் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் வைத்தாய் ஜக்கா, ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுத்து விடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளே அதிகமாக்குறான்னு அல்லாஹ் சொன்னான். நம்ம என்ன காரணம் சொல்லி நம்ம தொலை வர மாட்டோம்? கடை வியாபாரம் முக்கியமான கட்டங்க. அப்போ தான் ஒரு காசு ஒரு இல்லை ஒரு 1000-2000 ஓடும். இது ஒரு அரை மணி நேரம் வந்துருப்போனா, ஒரு 10 நிமிஷம் வந்துருப்போனா, அந்த முக்கியமான நம்ம நினைப்போம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் நான் அருளை தரேன், உடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தில் அருள் வளத்தை நான் தருகிறேன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யானதா? சொர்க்க நரகம் பொய்யா? வறுமை விசாரணை என்பது பொய்யா? ஆம், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் மனதை தொட்டு செஞ்சுப்பாங்க. நிறைய பள்ளிவாசல் கட்டப்படுகின்றன. ஆமாம், மற்றவரை விட்டு விடுங்க. இவனுடைய கொள்கை என்ன? குர்ஆன் சுன்னா தான். மற்றவருடைய கொள்கை குர்ஆன் சுன்னா, இமாம்கள் அவங்க பெரியவங்க, நாதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் வச்சு குர்ஆன் சுன்னா தானே. அதே குர்ஆன் சுன்னா தானே சொல்லப்படுது. எந்த குர்ஆன் சுன்னாவிலே விரல்களை அசைத்து அத்தியாயத்தில் அமர்வது நபி வழி என்று சொல்லப்பட்டதோ, எந்த குர்ஆன் சுன்னாவிலே நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுவது தான் நபி வழி என்று சொல்லப்பட்டதோ, எந்த குர்ஆன் சுன்னாவிலே தர்காவுக்கு செல்வதே ஹராம் என்று தடை செய்யப்பட்டது, தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, ஷிர்க்கை தடை செய்த அந்த குர்ஆன் சுன்னா தான் சொல்கிறது 5 நேரம் தொழுகை உனக்கு கடமை என்று சொல்லுது. இதை ஏற்றுக்க மாட்டேன். இது யாருடைய கொள்கை? யூத கிறிஸ்தவருடைய கொள்கையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நுஃமினு பிபாதின், சிலதை நாங்கள் நம்புவோம், வணக்குரு பிபால், சிலதை மறுப்போம் என்று யூத கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சாதகமானதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு சாதகமற்றதை, தமக்கு எதையெல்லாம் பாதகமாக நினைக்கிறார்களோ அதை மறுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்களே, அது போன்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம். தொழில் விஷயத்திலே எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது? சமரசமே செய்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வரணும். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் எடை போடப்படுவார்கள் காலத்திலே. ஒரு மூமின் யார், எப்படி வருவான்? இறை நம்பிக்கையால மகிழ்ச்சியோடு தொழுகை நோக்கி வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா பிலால் அகீமிஸ் ஸலா, தொழுகைக்கான நேரம் வந்து விட்டு பிலாலே காம சொல்லுங்க, என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றன. ரசூலுல்லாஹ் சொன்னா மகிழ்கின்றோமா? உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறதா? வரும் யாருக்கு? அல்லாஹ் வேணுமா? அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் நோக்கி போகணும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசு நிழலில் நிழலுக்கு பெறக்கூடிய 7 சாரை ஒரு சாரார், ஒரு மனிதர் இருக்கின்றார். கல்புகும் அல்லக்கும் மசாஜித், அட உள்ளமெல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்பு. எப்போ பள்ளிக்கு போகலாம், எப்பொழுது வாங்க சொல்லப்படும் என்ற எந்நேரமும் இறைவனுடைய சிந்தனை இறையிலத்தோடு நோக்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? எல்லாம் வேணான்னு எங்கே போகிறோம்? இதுதான் உலகம். இதுதான் நிறைய செய்திகள் சொல்லலாம். சுருக்கமான சில செய்திகள் தான் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. ஃபீ ஜன்னாத்தி தஸாவலூன், சொர்க்கவாசி நரகவாசிகளை கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற படுகொலியான மோசமான நரகத்தில் உங்களை தள்ளியது எது? ஏன் வந்த? சொல்வான், காலு லம்னுக்கு மினல் முஸ்லினா, தோழலை. முதல் செய்தியை தான். வலமலுக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல. வகுன்னா நஹூல் மஅல் ஹாயிதீன், உலகம்தான் பெரிதென, எனக்கு வியாபாரம் தான் பெருசு, காசு தான் பெருது, குடும்பம் தான் பெருது என்பதாக மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து திளைத்தான் அல்லவா, அவனோடு நான் இருந்து விட்டேன். குன்னானும் கதிபியத்தின் மறுமையை நான் மறுத்துட்டேன். மறுமைலாம் இருக்கட்டப்பா, அதை யார் பார்த்தா?
செத்தாதான் தெரியும் சுடுகாடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஹத்தா அத்தானலிக்கு மௌத்தோரா இருக்க இப்படி தான் இருந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டினா ஃபமா தன்ஃபஹும் ஷஃபாஅத்து ஷாஃபியின், யாருடைய பரிந்துரையும் நாளை மறுமையிலே பயனளிக்காது. ஃபமாலஹும் அனித்ததிக்கிறது முஅலிலீன், அல்லாஹ் கேட்குறான் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, எத்தனை உபதேசங்கள் செய்யப்படுகின்றன, எல்லாத்தையும் புறக்கணிச்சு போறீங்களா? சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் சொல்றான். இவர் எப்படிப்பட்ட மனிதர்கள், எத்தனை தடவை தொழுகை பற்றி சொல்லப்பட்டாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்று வாழ்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொன்ன. நான் சொல்லலை, கான்னு முஹம்மது முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கொண்டு வெருண்டோடக்கூடிய கழுதுகளை போன்று இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் நம்மளை ஆக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். எவ்வளோ நாளாக தொழாக இருந்துட்டேன், எவ்வளோ நாள் தொழுகையிலே கவனமற்றவளாக இருந்தேன். நைய வஞ்சுக்கிறது தான் தொழுகைக்கு சோம்பல வரானு சொன்னப்பா என்னப்பா தொழுவ நேரம். அல்லாஹ் சொன்னான் வைதா காமு இல்ல சலா காமு குசாலா, சோம்பா வந்திருப்பானா. இவராவுன மனிதர்கள் காட்டுவதற்காக சொல்லுவா. உண்மையான முஃமின் இஹ்லாஸோடு உல தூய்மையோடு படைத்த ரப்புக்காகவே நான் என்னுடைய தலையை சிரத்தை வைக்கின்றேன், சஜ்தா செய்கிறேன், ருக்கு செய்கிறேன் என்ற அற்புதமான இந்த அழகான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவளா ஒரு மூமின் இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து பார்க்கலாம். மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. மக்கள் தொழுவதே ரசூலுல்லாஹ் ஒரு சமுதாயத்தை உண்டாகிட்டு தான் போனாங்க. கடைசி நேரத்திலே அவர்களுக்கு பின்பாக ஒரு சமுதாயம் தொழும். ரசூலை இறந்தாலும் சரி, அபூபக்கர் பின்பாக அணிவகுத்து தொழக்கூடிய ஒரு உம்மத் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த மகிழ்ச்சி தான் இந்த உலகத்தை விட்டு போனார்கள் ஒழிய அப்படியே விட்டுட்டு போல. இந்த மக்கள் தொழுதாங்க. தொழுகை ஒரு மூமினின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஈமானுடைய அடையாளமாக கருதப்பட்டது. தொழுகை விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை இல்லாதவனுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர் சொல்லக்கூடிய செய்தியை கவனத்தில் கொண்டு 5 நேர தொழுகை அல்லாஹ்வுக்காகவே நாம் தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வன்னல் மசாஜிது லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட இறை இல்லங்கள் ஆங்காங்கு அமைக்கப்பட்டு அல்லாஹ்வை 5 நேர தொழுகையோடு நிறைவேற்றப்பட்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து போற்று புகழக்கூடிய திருமறைகள் ஓதப்படுகின்ற இஸ்லாமிய போதனைகள் நடக்கக்கூடிய இறை இல்லங்கள் என்பது உலகம் முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளினால் ஏற்படுத்தப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையிலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த உன்னத மார்க்கம் மேலோங்கி வருவதை பொறுத்து கொள்ள முடியாத பாசிச சக்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்களை தீட்டி வருகின்றனர். ஏதோ இன்டர்நெட்டு கூடி எடுக்கின்ற முடிவல்ல. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்து 100ஆண்டு கொண்டாட்டங்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த பாசிச அமைப்பாகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வன்முறை வெறியாட்டத்தின் மூலம் அதிகாரத்தை அடைந்தோமோ அந்த அதிகாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு எதிராக விருப்புணர்வை தூண்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுவதை பார்க்கணும். அதில் ஒன்று தான் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநில சம்பல் என்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம். ஒரு நாட்டு நீதிபதிகள்லாம் உலகத்திலேயே அவர் மாதிரி நீதிபதி பார்க்கவும் முடியாது. காலையில் மனு போடுறான், இது அது கீழே கோயில் இருந்துச்சு, நான் டவுட் பண்ணுறோம், சந்தேகமாக இருக்குது, நீங்கள் ஆய்வு செய்ய பாருங்க அப்படின்னு. இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அதை பார்க்கவும் கூடாது. 1947க்கு முன்னால் உள்ள எந்த வழிபாட்டு தளத்தையும் அது மாதிரி ஆய்வு செய்யக்கூடாது. இவன் வேறு யூனிவர்சிட்டியை படித்த பவனுக்கு தானே நீதிபதி. இந்த நீதிபதிகள்லாம் அவ்வளோ பெரிய ஆட்கள்ல 3 மணி நேரம் தான் விசாரிக்கிறான். விசாரித்த அந்த நீதிபதி முஸ்லீம்கள் தரப்பில் எதுவுமே கேட்கலை. காலையில் வந்த மனு மதியானம் விசாரிச்சு முடிச்சுட்டு சாயந்தரம் போய் நீ 6 மணிக்கு போய் ஆய்வு பண்ணுன்னு சொல்கிறான். கேஸ் போட்டான் யார்? சங்பரிவாரசன் எல்லாம் உள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு பள்ளிவாசல் உள்ள போகிற முஸ்லீம்களை எதிர்ப்பு தெரிவிப்ப கடுமையான ஒரு மோதல் ஏற்பட்டு 5 இஸ்லாமிய சகோதரர்கள் அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு மறந்து வாசியும். இதெல்லாம் ஒரு இது எதுக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால், பொதுவாக ஒரு பாசிச சிந்தனை உள்ளவன் என்ன செய்வான்னு சொன்னால், பெரும்பான்மை பலத்தோடு ஒரு ஆட்சியில் உட்காருவான், அதிகாரம் இருப்பான். அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு
சிறுபான்மை மக்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மீது வெறுப்புணர்வை சொல்லணும். முஸ்லீமா மாட்டுக்கறி சாப்பிட்றவன், நம்முடைய தெய்வமாக கருதுகிற மாட்டுக்கறி சாப்பிடுவோம். முஸ்லீமா நம்ம கோயில் அடித்து பள்ளியாசை கட்டினவன், முஸ்லீமா அந்த மோசமானவன், தீவிரவாதம் என்று மக்களுக்கு மத்தியில் எதிர்மறையான சிந்தனைகளை ஊட்டி நாம் அழிக்கப்பட்டால் கேட்பதற்கு நாதி இல்லை என்கின்ற அளவுக்குள்ள சூழ்நிலையை தான் இந்த பாசிசத்தை உருவாக்கும். யாருடைய சிந்தனை? ஹிட்லருடைய சிந்தனை. யூதனை அழித்தால் கேள்வி இல்லை என்கின்ற அளவுக்கு யூத சமுதாயத்தை அழித்து காட்டிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய அந்த யூதனுடைய அந்த ஹிட்லருடைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த பாசி சக்திகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது அச்சுறுத்தல் நடத்துகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தான் பாதுகாப்பது சிறந்தவன். நாம் செய்ய வேண்டியது என்ன? சட்ட ரீதியான போராட்டத்துக்கு முன்னால் போராட்டம் நார்மலாக பண்ணுவோம். இன்றைக்கி மாலை கூட சென்னையிலே நம்முடைய மாநில தலைமையும் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது ஜனநாயகம் செய்யணும். அது மாத்திரமல்லாமல் சட்ட ரீதியான போராட்டத்துக்கு போராடி தான் செய்யணும். வழியே இல்லை. ஜனநாயகத்துடைய 4-5 தூணுங்க அப்படியே செல்லரிச்சு போச்சு. நீதித்துறையாக சொல்ல வேணும். பாபர் விஷயத்தில் உள்ள தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். கடைசியில் ஒரு அந்த தலைமை நீதிபதி சொல்லிட்டே போயிட்டார், நான் தீர்ப்பு கொடுக்கலாம். அது ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்டா இடித்த இடத்துல பாபர் மசூதிக்கு கீழே கோயிலெலாம் இல்லை, அது கன்ஃபார்மு, அதெல்லாம் ஓகே. என்ன செய்யணும்னு தெரியல, இருக்கிற ஆளை திருப்திப்படுத்தணும். போய் என்னுடைய சாமி சிலைக்கு முன்னால் நின்று வேண்டுனேன். அது எனக்கு மனசில் தோணுச்சு, நான் தீர்ப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் அவர் மனசு சொல்லுதான், இது முஸ்லீம் கொடுக்க வேணாம். அந்த சாமி சொல்லித்தான், இது அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இடிபாடுகளுக்கு மேலே பள்ளிவாசல் மீது அந்த இடிக்கப்பட்ட இடத்தின் மேல் கோவில் கட்டட்டும் என்று மனசு சொல்லிச்சு, நான் திருப்பி கொடுத்துட்டேன். அடுத்த நீதிபதி வருவார், அப்படியா அந்த பள்ளிவாசலா ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெத்தலை எடுப்பார், மை தடவை பார்ப்பார். வெத்தலை தடவி பார்த்தேன், அதில் பார்த்தா அது கோவில் மாதிரி தெரியுது, இதனை எடுத்துக்கோ. அடுத்த இன்னொரு பள்ளிவாசலுக்கு வருவான், அவன் சோழி உருட்டு பார்ப்பான். சோழி உருட்டு பார்த்தேன், அது இந்த இது காட்டுது, அதனால் நீ இந்த ஒரு கோயிலை கட்டிக்க, அந்த பள்ளிவாசலடி. இன்னொருத்தவன் பார்ப்பான், அவன் என்ன பண்ணுவான், கிளி ஜோசியத்தை கொண்டு வருவான், சீட்டெல்லாம் போடுவான். கிளி எடுத்து கொடுக்கும். என்னப்பான்னு, இது பள்ளிவாசல் இது கோயிலில் தான் இருந்துச்சுன்னு அது கிளி சொல்ல கேட்பான். என்ன நடைமுறை, என்ன படிப்பு, என்னத்தை தான் படிச்சுட்டு வந்தாங்க தெரியும். ஒன்றும் படிக்கலன்னு புரிஞ்சுக்கணும். சட்டத்தை படிக்கல, நாட்டுடைய ஜனநாயகத்துடைய அமைப்புகளை படிக்காமல் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில், நான் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியாக புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை அதிகார வர்க்கத்திலே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்து வந்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் என்று அவங்க சொல்கிறதான் தீர்ப்பு. நான் சொல்கிறது தான். நீ என்ன கேட்கறது? நான் இடிப்பேன், நீ சும்மா தான் இருக்கணும். நான் என்ன விஷயம்? சரிப்பா, முஸ்லீம்களுக்கு தான் நீ எதிராக. முஸ்லீம் எல்லாம் அவங்க எதாவது செஞ்சுருக்கியா? எல்லாரும் 850 ரூபா 900 ரூபா 1000 ரூபா கேஸ் சிலிண்டர் வாங்கணும். முஸ்லீம் எல்லா மக்களுக்கு 500 ரூபா கேஸ் சிலிண்டர் கொடுக்குறான். பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுக்குறானா? டீசல் 50 ரூபாய் கொடுக்கும். ஒன்றுமே கிடையாது. அப்போ தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் தோல்வி அடைந்தவர்கள் சில நபர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சிலருடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான இந்த மாதிரி கவனத்தை செலுத்தும். இப்படி அதை பாரு, அதை பார்க்காத விட்டுரு, அதான் நீ பேசாது, அங்கே பாரு, இந்த பாரு கோயில் பிரச்சனையா, முஸ்லீம் பாய் கல்லால் அடித்தானா, கல்லால் அடிக்கலாமா போலீஸை, அதனால் தான் சுட்டோம். கமெண்டில் போகிறாய், நல்லது இப்படி தான் செய்யணும், கொல்லணும். எவ்வளோ விதமான சோதனைகள் எல்லாம் கடந்து இந்த உம்மத்தாகிறது எழுச்சி வரும் என்பது அல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அடிப்படை என்ன? வாணிபு இல்லைல்ல. அல்லாஹ் சொன்னா ஏன்ட்ட வாங்குறான்ல, பள்ளிவாசலை நோக்கி வா, 5 நாள் தொழு. இஷா தொழுதுட்டு பூட்டப்பட்ட பள்ளிவாசலை சிலைகள் பள்ளிவாசலை பூட்டு உடைக்கப்பட்ட பாபர் சிலை உள்ளே வைக்கப்பட்ட தீர்ப்பு எழுதப்படுகிறது, இது ராமர் கோவிலுக்கு சொந்தமானது, நீ கொடுங்கன்னு தீர்ப்பு கொடுக்குறான். எப்படிப்பட்ட அநியாயம்! நாங்கள் ஜும்மா மட்டும் தான் போவோம், மற்ற வக்தில் நாங்கள் பிஸி. என்ன காரணம் சொல்ல போகிறோம்? உண்மையான பிஸியாக இருந்தால் பிஸியாக இருந்துங்க, வெளியே போனேன் வெளியூர் தொழுவுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர்த்து எந்த காரணமும் சொல்ல முடியாத சூழ்நிலை அல்லாஹ் அப்படி நாம் தான் பதில் சொல்லணும். இன்னும் உட்காந்து அபாபில் பறவை வரும், அல்லாஹ் காபத்துல்லா காப்பாற்றினா எங்களுக்கு அபாபில் பறவை வரும். அல்லாட்ட உதவி தேடணும், இஹ்லாஸோட உதவி தேடணும். உதவி தேடினா அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யுரீதுன் லியுத்ஃபிஉ நூரல்லாஹ் பிஅஃவாஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாயினால் ஊதி அணைத்து விட நாடுகின்றன. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் மறுத்தாலும் அல்லாஹ்வை நிராகரிப்போம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைப்போர் மறுத்த போதிலும் வெறுத்த போதிலும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட மேலோங்க செய்யக்கூடிய உன்னதமான மார்க்கத்தின் இப்பணியை நாம் செய்யணும்.
மார்க்கத்தை சொல்லணும், இஸ்லாத்தை நாம் கற்கணும். ஆர்வமாக பயானா வாங்க, ஆர்வமாக வாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்முடைய உள்ளத்தை புரட்டலாம், ஏதோ ஒரு உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி நாம் வர வேண்டும் என்கின்ற கவனத்தோடு எல்லாம் நல்ல துவா செய்யும். எல்லா நபியும் துவா தான் செஞ்சாங்க. அல்லா நபிமார்களை குறித்து சும்மா இல்லை, எல்லா நபியும் துவா செஞ்சாங்க. நம்ம தொழுகைக்கு சொன்னோமா இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட துவா செஞ்சாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாம், இறைவா நான் தொழணும், வமின் துர்ரியத்தி என்னுடைய வாரிசுகள் சந்ததிகள் தொழுவதற்கு நீ உதவி செய்வாயாக என்று எப்படி துவா செய்தாராக ஒவ்வொன்றுக்கும் அல்லாட்ட முறையிடுவோம், அல்லாட்ட நம்ம துவா செய்வோம். அந்த அநியாயங்களுக்கு எதிராக பிடி இருக்கு என்பதாக நாம் துவா செய்வோம் என்பதாக சொல்லி என் உரை நிறைவு செய்யணும். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.